ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமாள் வழிபாடு, சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. மாட்டுப் பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் ஒரு அமைப்புங்க. மேலும் குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. செவ்வாய் புதன் சேர்க்கை ராசியிலே இருக்கிறது. 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க. ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விடாப்பிடியாக உங்களது காரியங்களில் சிறப்பாக செயல்படணும். நீங்கள் நிறைய முயற்சிகளை விடாப்பிடியாக செய்யும் பொழுது உங்களது விடாமுயற்சி காரணமாக அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்களது தொழில் அபார வளர்ச்சி பெறும், உத்தியோகம் சிறப்பாக அமையும், உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைப்பதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த நல்ல தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்க வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள், புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சொசைட்டியில் மேல அந்தஸ்து உயரும், சமூக அந்தஸ்து உயரக்கூடிய, பெயர் புகழ், செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல் நாளாக நீங்க மாற்றிக்க முடியும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு பணியாற்றணுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக எந்த விதமான தடைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் உடைத்தெறிய முடியும். ஸோ தன்னம்பிக்கை மூலமாக தடைகளை உடைத்தெறிந்து இந்த தினம் புதிய ஆதரவுகளை நீங்கள் பெற்று நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையறதுனால இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த தினம் உங்களது காரிய இழுபறிகள் எல்லாமே மறைந்துவிடும். உங்களது காரியங்கள் சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சிறந்த ஒரு நாள். குறிப்பாக வியாபாரிகளுக்கு தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நல்ல சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே தொழில் முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடணுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வமே இருக்காதுங்க. அதனால யாருக்கும் தான தர்மங்கள் பண்றதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராயாம செயல்படக்கூடாது. நீங்க நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணணுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அது மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் காரியங்களை எடுத்தோம் ஆரம்பித்தோம் அப்படின்றது இல்லாமல் அந்த காரியங்களை பற்றின சில முக்கியமான குறிப்புகளை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நறுமண பொருட்கள் யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்களோ, குறிப்பாக சென்ட் இந்த மாதிரி நறுமண பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் வீட்டை இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான உங்களது எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் கூட உருவாகலாம். இந்த தினம் சாதகமான நல்ல முடிவு உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக கிடைக்குங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு நல்ல ஈடுபாடு உங்கள் தொழிலில் ஏற்படும். நல்ல விவசாயம் செழிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே இந்த தினம் விவசாயம், வேளாண்மை எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தருங்க. நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். விளைச்சல் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க. இந்த தினம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ கரெக்டான டைமுங்க. உங்கள் வீட்டில் திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னாலும் சரி, அல்லது வேறு எந்த சுபகாரியங்கள் நடத்தணும்னாலும் சரி, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்கள் வீட்டில் மங்களவாசி விரைவிலேயே கேட்குங்க. இப்பொழுது உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு
நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி, அற்புதமான நல்ல உற்சாகமான ஒரு காதல் மனநிலையை நீங்க உருவாக்கிக் கொள்ள முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் காதலருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆனா உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள செய்யக்கூடாதுங்க. உங்க கடமைகளை கரெக்ட்டாக நிறைவேற்றி வையுங்கள். அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் அருமையாக, அழகாக மாறுங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிப்புல இப்பொழுது கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் தாங்க இருக்குங்க. உங்க பள்ளிக்கூடத்துல சில ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உருவாகலாம். இருந்தாலும் நீங்க கடினமாக உழையுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. தேர்வுல நீங்க மிகச்சிறப்பாக செயல்பட முடியும். இன்றைய தினம் அதனால தலைக்கனம் ஏறிடக்கூடாதுங்க. கடின உழைப்பு மாணவர்களுக்கு தேவை. உங்களுடைய தேர்வு மிக சிறப்பாக அழகாக நீங்க வடிவமைத்துக் கொள்ள முடியுங்க. அதுக்காக இன்னைக்கு நீங்க கடினமாக உழையுங்கள். அதிகமான வெற்றிகளை பெறும்போது தலைக்கனம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. இப்பொழுது உங்களது பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமர்றதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக குறையாமல் இருக்குங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் போற இடமெல்லாம் உற்சாகமாக இருக்குங்க. உங்க சுற்றம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு உங்க வீட்ல நீங்க கிளீனிங் வேலையில ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பழைய பொருட்கள் கிடைக்குங்க. ஏற்கனவே தொலைந்து போன சில பொருட்கள் கைக்கு மீண்டும் கிடைக்கும் போது அதனால உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. அது உங்களது குழந்தை பருவ நாட்களை கூட நினைவுபடுத்தலாம். அந்த மாதிரி பழைய பொருள் ஒன்றை நீங்கள் வீட்டில இருந்து கண்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனிமையில இருக்கிறது சோகமாக இருந்தது அப்படின்னா தனிமையை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்க ஒரு ஒப்புதல் தராமல் போகலாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது உறவை பலவீனமாக்குங்கிறதுனால அதை பெரிதுவிடாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும். மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை அனுபவிக்க முடியுங்க. குடும்ப உறுப்பினரோட நீங்க பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துல நீங்க கோபத்தை காட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. அதன் காரணமாக நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். நீங்க செல்வம் சேமிப்பதில் பணத்தை சேவிங்ஸ் செய்யறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சேமிப்புல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் மூலமாக உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்க பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளது. உங்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்க ஏதாவது வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தர முயற்சிகள் மேற்கொண்டால் அதுவும் சக்சஸாக மாறும். எனவே உங்களது பிள்ளைகள் அது ஆணாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்க குழந்தைகள் அனுபவிப்பாங்க. உங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறுவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கீங்க. காரிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ரோஸ் கலர், இன்னொன்று லைட் ப்ளூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டை இடமாற்றலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் தொழில் சம்பந்தமான முக்கியமான சில முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல திறனும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள், சாதகமான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது தாய் மாமன் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. சென்ட் மாதிரி நறுமண பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இந்த தினம் சொந்த பந்தங்கள் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக உங்க தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டு. விவசாய பணிகளில் அதிகமாக ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு தர்ம காரியங்கள்லாம் நீங்க ஈடுபட மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யாம நீங்க செயல்படுத்தக்கூடாதுங்க. அனலைஸ் பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன தடைகள் வரும், என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியங்கிறதுனால இன்னைக்கு நீங்க அனலைஸ் பண்ணி திட்டமிட்டு ஒர்க் பண்ணுங்க. உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.